நாடகம் மாத்திரமல்ல, நீங்கள் பக்தி பாடல் பாடுவதிலும் சிறந்த ஒரு வல்லுனர் என்ற ரீதியில் நீங்கள் ஒரு பக்தி பாடல் என்றால் என்னையா பாடுவீங்க? அதை பற்றி அதை பற்றி என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய அந்த மாதாந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது வேதநாய மையா எங்களுக்கு தலைவராக இருந்தார். கலாச்சார பிரிவுக்கு ஒவ்வொரு மாத நேரங்களிலும் ஒவ்வொரு பக்தி பாட்டு ஒவ்வொரு பாடி கூட்டத்தை முடிப்பது வழமை. அந்த வகையிலே அன்று நடைபெற்ற கூட்டத்துக்கு என்னை பாடும்படி ஒரு அழைப்பு விட்டதற்கு நான் கேட்ட கேள்வி, சகல கலைஞர்களையும் நாங்கள் அஞ்சலி செய்கின்றோம், ஆனால் இந்த உலகமெல்லாம் சுற்றி வந்து பக்தி பாடலை ரெக்கார்ட் பண்ணி விடம் காரியங்கள் முழுக்க பாடல்களை பதிவு செய்த ஒரு பிரபல பாடகர் எஸ்.சி. சாந்தன். அவர் என்னுடைய பாரிய நண்பன். அவருடன் நான் ஹரிச்சந்திரா நாடகம் பல மேடைகளிலே நடித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை நாங்கள் இன்னும் அஞ்சலி செய்து அவருக்கான ஒரு கௌரவத்தை கொடுத்ததில்லை. ஆன முறையில் அவர் பாடிய அந்த பாடலை எனது குரலாலே என்னால் சுயநமித்த வேளையிலும் உங்களுக்கு அந்த பாடலை நான் தர விரும்புகிறேன் என்று இந்த பாடலை பாடினேன். பிட்டைக்கு மண் சுமந்த பெருமானார் அந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டும் அருளாட்சி பொறுகின்றவர் தான் தோன்றி ஈதரனாய் தெரிகின்றவர். பிட்டைக்கு மண் சுமந்த பெருமானார் அந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் தான் தோன்றி ஈசரனாய் தெரிகின்றவர். தான் தோன்றி ஈசரனாய் தெரிகின்றவர். புல்தைக்கு மண் சுமந்த பெருமானார் அந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். நீயமர்ந்து இருக்கின்ற ஒரு நீலிருந்து எரிகின்றதையா நீயமர்ந்து இருக்கின்ற ஒரு நீலி என்று எரிகின்றதையா நேரினிலே தாயமர்ந்திருக்கின்றாள் அருகினிலே என் தாய் இருக்கின்றாள் அருகினிலே என் வருகின்றது தெருவினிலே என் வருகின்றது தெருவினிலே. விட்டைக்கு மண் சுமந்த பெருமானார் அந்த கொக்கட்டி சோலையிலே கொள்வானார். திருவடிவம் அதில் ஒரு வடிவம் ஒரு வடிவம் அதில் ஒரு வடிவம் ஒரு வடிவம் அதில் வின முடியும். பிட்டைக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். தானாக உருவாகி எங்களும் தாய் எங்கள் தமிழூரில் வந்தன்று நியமந்தாயாய். தானாக உருவாகி எங்களும் தாய் எங்கள் தமிழூரில் வந்தன்று நியமந்தாய். தேனாலும் பாலாலும் நீராட்டினோம் தேனாலும் பாலாலும் நீராட்டினோம். உந்தன் திருவாசல் வந்தன்று தேரோட்டினோம் உந்தன் திருவாசல் வந்தன்று தேரோட்டினோம். பிட்டைக்கு மண் சுமந்த பெருமானார் அந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். பன்றிக்கு பால் கொடுத்த பரமசிவன்
பூம்பாவைக்கு உயிர் கொடுத்த பெரிய சிவன், பன்றிக்கு பால் கொடுத்த பரமசிவன். பூம்பாவைக்கு உயிர் கொடுத்த பெரிய சிவன், என்றைக்கும் இதற்காக எழுவாயா, என்றைக்கும் இதற்காக எழுவாயா. எங்கள் இடர் கண்டு துயர் கொண்டு வருவாயா, எங்கள் இடர் கண்டு துயர் கொண்டு அருள்வாயா. குட்டைக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த சொர்க்கத்தி சோலையிலே உருவானா. உண்மையிலேயே பாராட்டுக்கள். என்னென்னு சொன்னால் அணிசேர் வாத்தியங்கள் இல்லாமலே இந்த ஒரு நீளமான பாடலை இந்த வயதிலும் பாடி மகிழ்வித்திருக்கிறீர்கள். நன்றி ஐயா, நன்றி. இன்னும் ஒரு பாடல் எனது